நீங்கள் இப்போ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃபாக க்ரியேட் ஆகுது. நீங்கள் திங்க் பண்ணுற தாட்ஸ் தான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை உருவாக்குது. நீங்கள் எப்போ எல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட லைஃப்பை நீங்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ இல்லைன்னா எந்த பொருள் மேலே அதிகமான கவனம் செலுத்துகிறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சில அறிஞர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை லா ஆஃப் க்ரியேஷனும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நம்ம வாழ்க்கையில் பல படைப்புகளை உருவாக்க முடியும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம திங்க் பண்ணுற தாட்ஸ் மூலியமாக தான் இந்த யூனிவர்ஸே மேடாயிருக்கு. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவி. கண்டிப்பாக இந்த மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இமேஜின் பண்ணியோ இல்லை ஓனாக க்ரியேட் பண்ணியோ எல்லாம் நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரூ இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம். எங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். ஹாய், நாங்கள் தான் பீஸ் பெட்டி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்க வீடியோ செக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பாசிட்டிவாக திங்க் பண்ணணுங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் இந்த டவுட்டை கூட கேட்பீங்க, நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன், நான் நெகட்டிவாலாம் எப்பவுமே திங்க் பண்ண மாட்டேன், ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான ஆன்சரை நான் இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத திங்க் பண்ணுறதை விட என்ன வேண்டாங்கிறத தான் அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது தமிழ்நாட்டில் கோவிட்-19 காட்டுத்தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் ஏரியாலையோ யாருக்கோ பக்கத்து வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கோவிட்-19 அட்டாக் ஆகிட்டாங்கன்னா இப்போ உங்கள் ஏரியா ஃபுல்லாக கண்டாமினேட்டட் ஜோனாக ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, ஒருவேளை நமக்கும் இந்த கொரோனாக்கு இது வந்துடுமோ, நாமளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுருமோ, அந்த மாதிரி பயம் வரும். ஸோ இதுதான் பிரச்சனையே. இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நம்ம எப்படி திங்க் பண்ணலான்னா, நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. இதை திருத்திக்கிட்டாவே போதும், நம்ம லைஃப்பில் ஈஸியாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துடலாம். ஸோ கொரோனா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு ஹில்ஸுக்கு ட்ரெக்கிங் போகிறோம். எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே டாப் ஆஃப் த பிக்குக்கு ஏறிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே நின்று கீழே பார்க்குறோம். கீழே பார்த்துட்டு அடேங்கப்பா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நம்ம இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகுறது, இதை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தலை சுற்றுது அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ இங்கேயும் அதுதான், நம்ம என்ன வேண்டாங்கிறோமோ அதைத்தான் நினைக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி நினைக்கலான்னா, இங்கே வந்துட்டோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ கிளைமேட் அருமையாக இருக்குது, எவ்வளோ அழகான ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக திங்க் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் திங்கிங் மென்டாலிட்டி க்ரியேட் பண்ணால் போதும், ஈஸியாக பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லைனா பாசிட்டிவ் வைப்ஸ் ஈஸியாக க்ரியேட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எனக்கு இப்போ ஒரு நெக்லஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த நெக்லஸ் மேலே ஃபுல் ஃபோக்கஸாக செலுத்துங்க, முழு கவனத்தை செலுத்துங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியான நெக்லஸ் உங்களுக்கு கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை ரிவியல் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக கேளுங்க. இப்போ நான் சொல்ல போகிற வேர்ட்ஸை கேளுங்க. இல்லை, வேண்டாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது கணக்கில் சேர்த்திக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எப்பவுமே லேட்டாக கிளம்ப மாட்டேன் இப்படி நான் சொல்கிறேன்னா, ஆனால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி எடுத்துக்கணும்னா, நான் எப்பவுமே லேட்டாக கிளம்புவேன் அப்படின்னு எடுத்துக்கும். இதுக்கு நம்ம எப்படி திங்க் பண்ணலான்னா, நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணணும். என்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஆனால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன எடுத்துக்கோன்னா, என்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும். இதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது உதவும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எண்டே கிடையாது. நாம் இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி திங்க் பண்ணால் அப்போவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணால் அப்போவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணால் அப்போவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அதே மாதிரி
லா ஆஃப் அட்ராக்ஷனை நாம் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. நம்ம நினச்சா பாஸ் பண்ணிக்கிறது, நம்ம நினச்சா ப்ளே பண்ணிக்கிறது, எனக்கு நான் இப்போ தான் அட்ராக்ட் பண்ணணும், நான் இப்போ தான் நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் எப்போ தான் திங்க் பண்ணாமல் இருக்கீங்கன்னு. நீங்கள் பேசுகிறப்ப திங்க் பண்ணுறீங்க, டிவி பார்க்குறப்ப திங்க் பண்ணுறீங்க, படிக்கிறப்ப திங்க் பண்ணுறீங்க, மார்னிங் ஆஃபீஸ் கிளம்புறப்ப திங்க் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறப்ப திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் திங்க் பண்ணாமல் இருப்பீங்க. அது எப்போனா நீங்கள் தூங்குறப்ப மட்டும்தான். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு படுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். தமிழில் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான பழமொழி இருக்குது. என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. அது உண்மைதான். இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயமே லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் ஆப்ரேட் பண்ணப்படுது. அது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அதில் சேரும். ஆனால் அனிமல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நமக்கு 6 அறிவு இருக்குது, அதுக்கு 5 அறிவு இருக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட். நம்மளால் திங்க் பண்ண முடியும், பகுத்தறிவு பண்ண முடியும், அனிமல்ஸ்னால் பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புரியலங்கிறதுனால இதை ஒதுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பவரை பற்றி புரியாமல் இருக்கலாம். சொல்லப்போனால் எலக்ட்ரிசிட்டி பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அதோட பயனை நீங்கள் அனுபவிக்கிறீங்கள, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமாக தெரியாது. அதுக்குன்னு இந்த மின்சாரத்தை நம்ம ஒதுக்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஒருத்தரோட உணவையே வேக வைக்கலாம், இல்லை அவரையே வேக வைக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச நிறைய பேர் ஃபஸ்ட்டு பயந்துட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்னால நம்ம வாழ்க்கையே ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் 100 times ஸ்ட்ராங்கர் தேன் த நெகட்டிவ் தாட். இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போலேருந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் எப்பவுமே குட் தாட்ஸை மட்டும்தான் திங்க் பண்ணுவேன், நான் குட் தாட்ஸோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் யூனிவர்ஸுக்கு அனுப்புவேன் அப்படின்னு இப்போலேருந்து டிசைட் பண்ணுங்கள். இப்போலேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி வீசிடுங்க. இப்போ நான் சொன்ன வழியெல்லாம் இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது, எப்படி பாசிட்டிவ் தாட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக திங்க் பண்ணணுன்னு. அது என்னென்னா மெடிடேஷனை நான் உங்களை டெய்லியும் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணு அப்படின்னா சொல்ல, ஜஸ்ட் 10 to 15 minutes டெய்லியும் பண்ணுங்கள். அதுவே போதும், உங்களுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பொருள் நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு கைக்கு வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, இந்த டைம் டியூரேஷனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எதுக்கு அந்த டைம் டிலேக்கு நான் நன்றி சொல்ல சொன்னேன்னா, நம்மளோட தாட்ஸ் தான் குரங்கு மாதிரி இல்லை, எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் நன்றி சொல்ல சொன்னேன். இந்த டைம் டிலே எதுக்குன்னா, நாம் ஏதாச்சும் தப்பாக திங்க் பண்ணிட்டோன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு இருக்க டியூரேஷன் தான் இது. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் எப்படி நம்ம தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.